அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் மனைவி யூடியூப் சேனல். இன்று நாள் இனிய நாளாகட்டும் அனைவருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாவு வந்து சத்து மாவுங்க. எப்படின்னா இதில் சேர்த்துருக்கிறது என்னென்னா வெள்ளை சுண்டைக்கடலை, கருப்பு சுண்டைக்கடலை, பாசிப்பயிறு, இட்லி அரிசி சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சு இதை அரைச்சிருக்கேன். இது 1 மணி நேரம் கழித்து தான் இப்போ தோசை ஊற்ற போகிறேன். நீங்கள் வேணும்னா உடனே கூட ஊற்றிக்கலாம். நான் இதில் வந்து சோடாவோ இல்லை தயிரோ எதுவுமே ஆட் பண்ணலை. அப்படியே தான் நான் இது பண்ண போகிறேன். அதனால் 1 மணி நேரம் கழித்து இப்போ ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோடாவோ இல்லை தயிரோ ஆட் பண்ணி கூட நீங்கள் டக்குன்னு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாசிப்பயிறு, சுண்டைக்கடலை சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி தோசையில் நீங்கள் வந்து அரைச்சி வச்சு ஊற்றுனீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து ஹெல்த்தி இதாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி தோசை ஊற்றி நீங்கள் சின்ன சின்ன தோசையாக வச்சு கொடுத்து சைட் டிஷ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கொடுக்க போகிறேன். ஏன்னா பசங்களுக்கு அது பிடிக்கும். அது வித்தியாசமாக இருக்கிறப்போ அந்த டேஸ்ட் அவங்களுக்கு தான் அப்போ சாப்பிட்டுக்குருவாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ வாட்சிங்.